ஷேய் எல்லாம் கேட்டுக்கூடா. மன்னர் ஆட்சியிலேருந்து கொடியை தூக்குனவனை பூரா இந்த செம்மத்தியில் தின்னு கழிச்சு கிடக்கான். மன்னர் ஆட்சியிலேருந்து ஜமீன் கணக்கு, அரசியல்வாதி ஆட்சி, இந்த 3 கணக்கில் கிடக்கான். இப்போ அந்த கொடியை வச்சே தூக்கி அந்த கொடியை வச்சு அவனை தின்னு கழிக்கிறதுல அந்த தண்டனை உண்டு. அதுதான் பாயிண்ட்டு. கணக்கு போட்டார். புரியுதா? ஆட்டிக்கிட்டாடா இருக்கியா. இப்போ பாரு, சென்னை மெட்ராஸில் மிதிச்சு விட்டு நசுக்கி விட்டு குளப்படியில் விட்டு பூரா நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை கொடி உள்ளே ஏற்றிடுவார். சென்னை மெட்ராஸில் அத்தனை கொடி மதுரையில் ஏறும், கன்னியாகுமரி ஏறும், நெல்லை மாவட்டத்தில் ஏறும், எல்லா மாநிலத்திலும் ஏற்றி கண்டார் வழிமான தமிழ்நாட்டில் கொடியை தூக்குனா, வார்டு வரைக்கும் தூக்குடா. எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் அத்தனை ஆக்கங்கட்ட கூவைகளை தூக்குடா. உணரப்பட இராணுவ படம் உள்ள வச்சு தூக்குடா. தின்னு கலக்கி இடத்துல சொருடா. கம்பியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவர் இராணுவ உணரப்படம் அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாமே கம்பி பழுக்க வைக்க கரெக்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள ஐயா எந்த நேரம் ஏற்றுதான் தெரியாது. ஏற்றுனோன்னே இப்போ இவனுங்களை ஏற்றி முடிச்சுட்டு அவன் ஆட்ட முடிக்க உள்ளே வருவான். கொல்லப்படி மதுரை, சென்னை மெட்ராஸ் பயங்கர கொல்லப்படி வரும்.